அதிமுக நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான பொன்மனச் செம்மல் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாள். அனைத்து மாவட்டங்களிலும் கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் உருவப்படம் மற்றும் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. அதிமுக நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்த உள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் வரும் 28ஆம் தேதி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியிலும் சென்னை புறநகர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மேற்கொள்வார் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. டிசம்பர் 29ஆம் தேதி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியிலும், டிசம்பர் 30ஆம் தேதி திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்வார் என அறிவிப்பு. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என அதிமுக தலைமை கழகம் அறிவுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சந்திப்பு. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் கழக பொதுச் செயலாளரும் மத்திய அமைச்சரும் பரஸ்பரம் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்தும் மரியாதை. தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து வரவேற்ற அதிமுக பொதுச் செயலாளர். இந்த சந்திப்பின் போது கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி, கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடனான சந்திப்பில் பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பாஜக பொறுப்பாளர்கள் பரஸ்பரம் சால்வை அணிவித்து மரியாதை. சென்னை எம்ஆர்சி நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்டோருடன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் சந்தித்து பேச்சு. தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் நிலைமை குறித்து மத்திய அமைச்சரிடம் விரிவாக எடுத்து கூறியுள்ளேன். திமுக ஆட்சியால் மக்கள் கொந்தளித்து உள்ளதாகவும், வரும் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை பரிமாறிக்கொண்டோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்களோட திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். அதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. மக்கள் ஒரு கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை, திராவிட முன்னேற்ற ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. 2026 தேர்தலை ஒரு குடும்பமாக எதிர்கொள்ள உள்ளோம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. We had very good meetings. We had very good discussions about strengthening our political work together, about fighting
the 2026 assembly election as a family, the NDA family, and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi, we are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயம் மற்றும் நியூ ஆங்கிலோ இந்தியன் சபை சார்பில் பேராயர் கோ ஜெயசிங் தலைமையிலான குழுவினர் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்து. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று புரட்சித் தமிழர் தமிழகத்தின் முதலமைச்சராக வெற்றி பெறுவதற்கு ஜெபம் செய்தனர். அன்று ஆபிரகாம் கொடுத்த வார்த்தையை வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்றத்தில் நடைபெறுகின்ற தேர்தலை குறித்து பயப்பட வேண்டாம், சொன்னதை செய்யலும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன வார்த்தையை இதோ இந்த மகனுக்காக உம்முடைய வார்த்தையாக நாங்கள் வைக்கிறோம். அவர் போகிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் அவருக்கு முன்பாக இருந்து ஆண்டவரே உம்முடைய சிந்தையும் உம்முடைய கிரியையும் உம்முடைய சர்வ வல்லவருடைய அனைத்திலையும் இவருடைய மகனை பாதுகாத்து நீ சொன்ன வார்த்தையை செய்யும்படி கைவிட மாட்டேன் என்று சொல்வது போல தேசத்துக்கு திரும்பி வருவ வைப்பேன் என்று சொன்னது போல உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஏற்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தைச் சேர்ந்த ரீகன் மற்றும் சிங் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுகள் உள்பட 4 விசைப்படகுகளையும் தமிழக மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. கச்சத்தீவை தாரை வார்த்த தமிழ்நாடு விரோத சுயநல திமுக காங்கிரஸ் கூட்டணியின் வரலாற்று தவறால் இன்று வரை தமிழகத்தின் மீனவர்கள் சொல்லொணா துயர்களுக்கு ஆளாகி வருவது தொடர்கதையாகியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியின் ஒற்றை தவறை திருத்தவே இன்று வரை அதிமுக தொடர்ந்து போராடி வருகிறது. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள், படகுகள் மற்றும் உடைமைகளை உடனடியாக விடுவிக்க அந்நாட்டு அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முகாம் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பங்கேற்பு. கழக நிர்வாகிகள் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியின் போது போலி வாக்காளர்களை சேர்க்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என ஆலோசனை. அதிமுக தலைமை கழகத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் நிறைவடைந்தது. கடைசி நாளான நேற்று விருப்ப மனு தாக்கல் செய்ய அலை அலையாய் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரண்டதால் களை கட்டியது அதிமுக தலைமை அலுவலகம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூடுவாஞ்சேரியில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட ஏவல்துறை. தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அமைதியான முறையில் போராடிய செவிலியர்களை பேருந்தில் அடைத்து வைத்து உணவின்றி மயக்கமடைந்தவர்களுக்கு முதலுதவி கூட செய்ய மறுத்து குரல் வளையை நெரிப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சமூக நீதியா என மக்கள் கேள்வி. போடாங்க உட்காரவங்க மேல கீழே உட்காருவீங்க மேடம், சீட் கீழே அதுல கீழே உட்காருவீங்க சார், படியில உட்காருவீங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா உட்காருவீங்க. கூடுவாஞ்சேரியில் காலையில் கைது செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு இரவு வரை உணவு வழங்காமல் பேருந்தில் ஏற்றி எங்கு அழைத்துச் செல்கிறோம் என்பது கூட தெரிவிக்காமல் ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை அராஜகம். சாப்பிடாமல் மயக்கமடைந்த பிறகும் கைது நடவடிக்கை என்ற பெயரிலே தொடர்ந்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட காவல்துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். நாங்க வெளியில சாப்பிட போகும்போது மதியம் என்ன சொன்னீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க, சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப இப்ப எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து யாரு?
அரெஸ்ட் பண்ணி இப்ப எங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறது யாரு? தேவையில்லாம நாங்க பண்ணல. இப்ப நீங்க பண்றதே தேவையில்லாம. காலையில சாப்பிட்டது 7:30 மணிக்கு சாப்பிட்டது. இப்போ சாப்பாடு வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? இது உங்களுடைய டியூட்டி தானே, உங்களுடைய டியூட்டி கிடையாதா? சரி. காலையில இருந்து ஒருத்தர் கூட சாப்பிடவே இல்லை. மத்தியானம் உணவுக்கான ஏற்பாடுகளையும் வெளியில போய் நம்ம வாங்கிக்கிறதுக்கும் அனுமதிக்கல. இப்பயும் போலீஸ் துறை சாப்பாடு வாங்கறதுக்கான இதை அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. கேட்டா நீங்க தான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கணும், இதுல எங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி தொடர்ந்து சாப்பாடு வாங்கி தர மறுக்கிறாங்க. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைதுக்கு கண்டனம் தெரிவித்தும் ஈரோட்டில் மெழுகுவர்த்தி ஏந்தி குடும்பத்துடன் செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையிலும் செவிலியர்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டத்தினால் மருத்துவ பணிகள் பாதிக்கப்பட்டு கடும் அவதிக்குள்ளான நோயாளிகள். மதுரை திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சி தீப தூணில் விளக்கேற்ற வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொடியேற்றியும் அகல் விளக்கு ஏற்றியும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாததை கண்டித்து அரோகரா கோஷத்துடன் எதிர்ப்பை வெளிப்படுத்திய அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரிக்கை. அமெரிக்காவைச் சேர்ந்த ப்ளூபேர்ட் 6 என்ற செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது இஸ்ரோவின் LVM-3 M6 ராக்கெட். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று காலை 8:54 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் இந்த ராக்கெட் தொலைதூர கிராமங்களுக்கு மொபைல் போன் அதிவேக இணையதள சேவைகளை வழங்க உதவும் என தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வடமாநிலத்தில் இருந்து விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 40 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக பெண் உட்பட 9 பேர் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தமிழகத்தை தொழில் மையமாக மாற்றுவதாக கூறி போதை கும்பல்களின் மையமாக மாற்றியதால் இளைஞர்களின் வாழ்வு சீரழியும் அவலம். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வடமாநில இளைஞர்கள் பிடிபட்டனர். பிடிபட்ட நபர்களிடமிருந்த சுமார் 2 கிலோ கஞ்சா சிக்கியது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் 8 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக கொண்டு வந்த 2 சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் காவல்துறை திறனற்று இருப்பதால் தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரை அடுத்த பட்டறைவாக்கம் ரயில் நிலையம் அருகே 15 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதில் 2 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறியிருப்பதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் நிலை. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் கும்பலாக கூடி போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தீயசக்தி திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கட்டுக்கடங்காமல் உள்ளதால் பள்ளி மாணவர்களும் சீரழியும் அவலம். சென்னை போரூர் SRMC காவல் நிலைய காவலரிடம் 25,000 ரூபாய் பணம் கொடுத்து கொடுங்கையூர் பகுதிகளில் கஞ்சா வாங்கி விற்பனை செய்த 5 பேர் 3 கிலோ கஞ்சா மற்றும் ஆயுதங்களுடன் சிக்கினர். கஞ்சாவை பறிமுதல் செய்து போட்டோ ஷூட் முடிந்ததும் காவலர்களே விற்பனை செய்வதால் தான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தை ஒழிக்க முடியவில்லை என்பது அம்பலமாகி இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாநகராட்சி தேனம்பாக்கம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் 1 கிலோ 200 கிராம் கஞ்சா வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சிக்கு வந்த பின் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 2 டன்னிற்கும் மேற்பட்ட கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிப்பு.
விடியாத திமுக அரசு போதைப் பொருட்களை அடியோடு ஒழிக்க நடவடிக்கை எடுக்காமல் வெறும் கண் துடைப்பு நாடகம் நடத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் இருந்து கேரளாவிற்கு சட்டவிரோதமாக சுமார் 56,50,000 ரூபாய் ஹவாலா பணத்தை இருசக்கர வாகனத்தில் கடத்திய கேரளாவைச் சேர்ந்தவர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் திறனற்ற ஏவல் துறை மீதான பயம் இல்லாததால் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு தரமற்ற மிதிவண்டிகளை வழங்கிய விடியாத அரசு மிதிவண்டிகளை ஓட்டிச் செல்ல முடியாமல் தூக்கிக் கொண்டும் ஆட்டோ, ஜீப் போன்றவற்றில் ஏற்றிக்கொண்டும் மாணவர்கள் சென்றதை கண்ட பொதுமக்கள் தீயசக்தி ஆட்சியின் ஊழலுக்கு இதுவே தக்க சாட்சி என சாடல். லண்டனில் படிக்கும் மகள் டிஜிட்டல் கைது என பொய்கூறி சென்னை வடபழனியைச் சேர்ந்த தாயிடம் 75,000 ரூபாய் பறிக்கப்பட்ட சம்பவம் இணைய மோசடிகள் கட்டுக்கடங்காமல் பெருகுவதை அம்பலப்படுத்தியுள்ளது. தினமும் எச்சரிக்கை, தினமும் மோசடி அரங்கேறுவது அலட்சியத்தின் விளைவாகவும் இனியும் தடுப்பும் விழிப்புணர்வும் இல்லையெனில் பாதிக்கப்பட்டோர் பட்டியல் மேலும் அதிகரிக்கும் என எழும் விமர்சனம். சென்னை ஆர்கே நகர் தண்டையார்பேட்டையில் திமுக பிரமுகர் பராமரித்த நாய் துரத்தி கடித்ததில் 5 வயது சிறுவன் முதல் 50 வயது நபர் வரை 10க்கும் மேற்பட்டோர் காயம். விடியாத திமுக அரசு நாய்க்கடியை தடுக்க நிதி ஒதுக்கியதாக வெற்றி விளம்பரம் செய்யும் நிலையில் தமிழகத்தில் தினந்தோறும் நாய்க்கடிகளால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியை வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியாத ஆட்சியில் காவல்துறையினர் முழுமையாக இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடாததால் குற்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் சந்தவேலூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குளத்தில் இருந்து மண் எடுத்து தனியார் தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக புகார். தீயசக்தி திமுகவின் ஒன்றிய சேர்மன் விதி மீறலில் ஈடுபட்டதாகவும் அதிகாரிகள் கண்காணிக்காமல் மௌனம் காத்ததாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டத்தில் விலங்குகள் கூட வசிக்க முடியாத மலைப்பகுதியில் இலவச மனை ஒதுக்கப்பட்டதாக கூறி 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். கடந்த 4.5 ஆண்டுகளாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலைக்கழித்து வருவதால் விடியாத அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து ஒதுக்கப்பட்ட இடத்தை சமன் செய்து வீடு கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க நிலம் அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதம். தீயசக்தி திமுக அரசு பொதுமக்களுக்கு விருப்பமில்லாத திட்டங்களை அனுமதியின்றி அவர்களுக்கு திணிப்பதாக குற்றச்சாட்டு. பண்டிகை காலம் மற்றும் தொடர் விடுமுறையொட்டி விமான டிக்கெட் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிருப்தி. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக சொந்த ஊர் செல்லும் பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் போதிய விமானங்கள் இல்லாமல் தவிப்பு. மணமகள் மன்றம் என்ற பெயரில் பணம் வைத்து சீட்டு விளையாடும் சூதாட்ட நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்துள்ளது மதுரை உயர்நீதிமன்ற கிளை. இதுபோன்ற செயல்களை தடுக்க காவல்துறை முறையாக சோதனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழகத்தில் மணமகள் மன்றங்கள் விதிமுறைகளின்படி செயல்படுகின்றனவா என ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தல். இந்தியாவில் கடந்த மாதம் சோதனை செய்யப்பட்டவைகளில் 205 மருந்து மாதிரிகள் தரமற்றவை என மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிக்கை. மத்திய ஆய்வகங்களில் 64 மாதிரிகளும் மாநில ஆய்வகங்களில் 141 மாதிரிகளும் தரமற்றவை என கண்டறியப்பட்டதாக அறிவிப்பு. சென்னையில் காற்று மாசு தரக்குறியீடு எண் 182 பதிவு. மக்கள் சுவாச பிரச்சனைகளால் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் போதிய நீர் இருந்தும் பாசனத்திற்கு திறக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் போராட்டம்.
பொம்மை முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகள் நலனில் சிறிதளவு கூட அக்கறை காட்டுவதில்லை என குற்றச்சாட்டு. கிறிஸ்துமஸ் மற்றும் பள்ளிகள் அரையாண்டு விடுமுறை எதிரொலியாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுத்த மக்கள். கிளாம்பாக்கம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகியின் வாகனத்தை சிறைப்பிடித்த பொதுமக்கள். மக்களின் வரிப்பணம் மற்றும் கனிம வளங்களை சுரண்டுவதில் திமுகவினர் குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.